கடந்த 4ஆம் தேதி துவங்கி 28 நாட்கள் நீடித்த அக்னி நட்சத்திரம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இதனையொட்டி உலக புகழ்பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் இன்று மூலவருக்கு 1008 இளநீர் அபிஷேகம், உற்சவ மூர்த்திக்கு 108 இளநீர் அபிஷேகம். போலீசாரின் தொடர் நடவடிக்கைகளால் புதுச்சேரியில் போதைப்பொருள் நடமாட்டம் குறைந்துள்ளது. டிஜிபி சீனிவாஸ் பேட்டி. பிரதமர் மோடியை ராமர் கைவிட்டதால் விவேகானந்தா மண்டபம் சென்று தியானம் மேற்கொள்ள உள்ளதாக புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை குருஷேத்ரா IAS அகாடமி மற்றும் தேசிய மீனவர் சங்கம் சார்பில் முத்துச் சிற்பிகள் 3 என்ற நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் சாதனையாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான 72 அடி மகா பிரத்யங்கரா காளி கோவிலில் உலக நன்மை வேண்டி அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்திக்காக 1008 லிட்டர் தயிர், பால் உள்ளிட்ட 108 அபிஷேக பொருட்களை கொண்டு இடைவிடாத 24 மணி நேரம் நடைபெற்ற பிரம்மாண்ட அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வு கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. கடந்த 4ஆம் தேதி துவங்கி 28 நாட்கள் நீடித்த அக்னி நட்சத்திரம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இதனையொட்டி உலக புகழ்பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் இன்று மூலவருக்கு 1008 இளநீர் அபிஷேகம், உற்சவ மூர்த்திக்கு 108 இளநீர் அபிஷேகம். அக்னி நட்சத்திரம் கடந்த 4ஆம் தேதி துவங்கி 28 நாட்கள் இன்றுடன் முடிவடைந்தது. பல்வேறு மாவட்டங்களில் செஞ்சுரி அடித்த கோடை வெப்பம் கடந்த ஒரு வாரமாக தணிந்து கோடை மழை பெய்து குளிர்ந்த காற்று வீசி பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. தற்போது 2 நாட்களாய் கடலோர மாவட்டங்களில் வெயில் துவங்கிவிட்டது. புதுச்சேரியில் நேற்று 101 டிகிரி வெயில் காய்ந்த நிலையில் இன்றுடன் அக்னி நட்சத்திரம் நிறைவு பெறுகிறது. இதனையொட்டி புதுச்சேரியின் புகழ்பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் மூலவருக்கு இன்று காலை 10:30 மணிக்கு 1008 இளநீர் அபிஷேகம் நடந்தது. அதேபோன்று உற்சவ மூர்த்திக்கு 108 இளநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதற்காக பொதுமக்கள், பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே பலர் தங்களால் முடிந்த இளநீரை வாங்கி கொடுத்தனர். அக்னி நட்சத்திர தோஷம் விலக நடந்த இளநீர் அபிஷேகத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டு வழிபட்டனர். போலீசாரின் தொடர் நடவடிக்கைகளால் புதுச்சேரியில் போதைப்பொருள் நடமாட்டம் குறைந்துள்ளது. டிஜிபி சீனிவாஸ் பேட்டி. புதுச்சேரி பாண்டி மெரினாவில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் போலீசார் பீச் வாலிபால் போட்டியை இளையோருக்காக ஏற்பாடு செய்திருந்தனர். அதன்படி பாண்டி மெரினா கடற்கரையில் தொடங்கிய பீச் வாலிபால் போட்டியை டிஜிபி சீனிவாஸ் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வை இளையோருக்கு ஏற்படுத்த சில நாட்களுக்கு முன்பு கேரம் போட்டிகள், மோட்டார் சைக்கிள் பேரணி, வாக்கத்தான் என பலவித போட்டிகளை நடத்தி வருகிறோம். இது இளையோரையும் போலீசாரையும் நெருக்கமாக செயல்பட உதவும். போதைப் பொருட்களை தவிர்த்து ஆரோக்கியமான சமூகம் அமையவும் எதிர்காலம் சிறப்பாக அமைய இந்த நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்ட அவர், போதைப் பொருட்களிலிருந்து விலகி இருக்கவும் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதையை தவிர்த்து ஆரோக்கிய வாழ்வை இளையோர் வாழ வேண்டும் என்பதை இந்நிகழ்வுக்கான இலக்காகும். போதைப் பொருட்களை பிடிக்க குழுக்கள் அமைத்து நடவடிக்கை தொடர்ந்து எடுக்கிறோம். தற்போது போதைப்பொருள் நடமாட்டம் குறைந்துள்ளது. இது தொடரவும் முற்றிலும் போதைப் பொருட்கள் விற்பனை நீங்கும் வரை சோதனை நடவடிக்கைகள் தொடரும்.
கஞ்சா போதைப்பொருள் விற்போரை பிடித்து கைது நடவடிக்கைக்கு பிறகு நீதிமன்ற தண்டனை தரும். கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் பிரச்சினை போலீசாருடையது மட்டுமல்ல, சமூகத்திற்கும் இதில் பொறுப்புண்டு. தம் குழந்தைகள் செயல்பாடுகளை பெற்றோர்கள், கல்லூரிகளில் பேராசிரியர்கள் கவனிக்க வேண்டும். சமூகத்துக்கும் விழிப்புணர்வு தேவை. தற்போது மக்கள் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தருகிறார்கள். போதைக்கு இளைஞர்கள் அடிமையாக இருந்தால் அதிலிருந்து வெளியேறி வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் என்றுதான் இப்போட்டிகளை நடத்துகிறோம் என்றார். இளையோர்களுக்கான பீச் வாலிபால் போட்டி 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. பிரதமர் மோடியை ராமர் கைவிட்டதால் விவேகானந்தா மண்டபம் சென்று தியானம் மேற்கொள்ள உள்ளதாக புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைத்திலிங்கம், புதுச்சேரி டிஜிபி போதைப் பொருளை ஒழித்துவிட்டோம் என்றும் இன்னும் சில தினங்களில் முழுமையாக ஒழித்து விடுவோம் என்றும் கூறுகிறார். ஆனால் இன்று போதைப்பொருள் புதுச்சேரியில் விற்பனை செய்யப்பட்டுத்தான் வருகிறது என்று குறிப்பிட்ட அவர், இதிலிருந்து புதுச்சேரியில் போதைப்பொருள் விற்கப்படுகிறது என்ற உண்மையை காவல்துறை தலைவர் ஒப்புக்கொண்டு உள்ளார் என்றார். போதைப்பொருள் ஒழிப்பு என்பது வாய் வார்த்தையோடு நின்றுவிடக்கூடாது, செயல்பாட்டுக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட வைத்திலிங்கம், போதைப்பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக இதுவரை எத்தனை பேரை கைது செய்திருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பினார். போதைப்பொருள் விற்பனையால் கொலைதான் நடந்துள்ளது. தற்போது பள்ளி திறக்கப்பட உள்ளது. அந்த குழந்தைகளை தவறான பாதைக்கு செல்லாதவாறு பாதுகாக்க வேண்டியது நமது கடமை என்று குறிப்பிட்டார். போதைப்பொருள் சம்பந்தமாக முதல்வரோ காவல்துறை அமைச்சரோ வாய் திறப்பதில்லை, ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இவர்கள் எல்லாம் இருக்கிறார்களா இல்லையா அல்லது விற்பனைக்கு துணை போகிறார்களா என்று கடுமையாக விமர்சித்த வைத்திலிங்கம், போதைப்பொருள் விற்பனையில் இதுவரை யார் யாரை கைது செய்திருக்கிறார்கள் என்ற பட்டியலை வெளியிட வேண்டும் என்றார். கஞ்சா விற்பனையை தடுக்க போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர் வலியுறுத்தியும் விற்பனையை காவல்துறையால் தடுக்க முடியவில்லை. போலீசாருக்கு தெரிந்தே புதுச்சேரியில் போதைப் பொருளை விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார். பாஜக கூட்டணியால் 150 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற முடியாது. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டிய இடத்திலேயே இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று உறுதிபட தெரிவித்த வைத்திலிங்கம், அயோத்தி ராமர் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறார். பிரதமர் மோடியை ராமர் கைவிட்டதால் விவேகானந்தா மண்டபத்தில் தியானம் மேற்கொள்ள உள்ளதாக அவர் கடுமையாக விமர்சனம் செய்தார். பேட்டியின் போது காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் மற்றும் மாநில நிர்வாகிகள் உடனிருந்தனர். சென்னை குருஷேத்ரா IAS அகாடமி மற்றும் தேசிய மீனவர் சங்கம் சார்பில் முத்துச் சிற்பிகள் 3 என்ற நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் சாதனையாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். சென்னையில் உள்ள குருஷேத்ரா IAS அகாடமி, புதுச்சேரி உயர்கல்வி மன்றம் மற்றும் தேசிய மீனவர் சங்கம் இணைந்து புதுச்சேரியில் முத்துச் சிற்பிகள் 3 என்ற நிகழ்ச்சியை நடத்தினர். கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 9000 மீனவ சமூக மாணவர்கள் மற்றும் பிற பாதிக்கக்கூடிய பிரிவு மாணவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு அரசாங்க தேர்வுகள், உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்த தொழில் வழிகாட்டுதல் மற்றும் விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு கலை மாமணி சுப்பிரமணியன் வரவேற்க குருச்சேத்ரா IAS அகாடமியின் இணை இயக்குனர் ஹேமகுமார் மத்திய அரசு மற்றும் அகில இந்திய பணிகள் உள்ள வாய்ப்புகள் பற்றி விளக்கினார். தமிழக அரசின் அதிகாரி ராம்நாத் மாநில அரசு பணிகளில் உள்ள வாய்ப்புகள் பற்றி விளக்கினார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சிறப்பு விருந்தினர்களாக சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி வாசுகி, தமிழ்நாடு மாநில சட்ட ஆணைய உறுப்பினர் தீன தயாளன், பாண்டிச்சேரி பல்கலைக்கழக முன்னாள் இயக்குனர் ராமதாஸ் மற்றும் தேசிய மீனவர் சங்கத்தின் செயல் தலைவர் பிரபாகரன் மற்றும் புதுச்சேரியை சுற்றியுள்ள சாதனையாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முன்னாள் துணை காவல் கண்காணிப்பாளர் நித்யானந்தன் நன்றி தெரிவித்து, குருஷேத்ரா IAS அகாடமி சார்பில் கல்வி உதவித்தொகை தேர்வு நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை குருச்சேத்ரா IAS அகாடமி தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் வாசுகி வினோதினி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் செய்திருந்தனர். டெம்பிள் அட்வென்ச்சர் ஸ்கூபா ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகள் கடற்கரையில் தூய்மை பணி. கடலில் படகில் சென்றும் கடற்கரை பகுதியை சுத்தம் செய்து 3000 கிலோ பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி சாதனை. புதுச்சேரியை சேர்ந்த டெம்பிள் அட்வென்ச்சர் ஸ்கூபா ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி பள்ளியை நடத்தி வருபவர் அரவிந்தன். இவர் மற்றும் இவரது குழுவினர் ஆழ்கடலில் சென்று கடந்த 17 ஆண்டுகளாக பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தி வருகின்றனர். உதாரணமாக, கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெறுவது, ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவை வெல்வது உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு வீரர்கள் சாதனைகள் படைப்பது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை மையப்படுத்தி ஆழ்கடல் சென்று அவர்களுக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர்.
இதன் ஒரு பகுதியாக ஆழ்கடல் நீச்சல் வீரர் அரவிந்தன், மகளான ஜூனியர் ஆழ்கடல் நீச்சல் வீரர் தாரகை ஆராதனா தலைமையிலான இளம் நீச்சல் வீரர்கள் சென்னை காரப்பாக்கம் பகுதியில் கடலில் படகில் சென்றும் கடற்கரை பகுதிகளிலும் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அதில் சுமார் 3 டன் அதாவது 3000 கிலோ பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி சாதனை படைத்துள்ளனர். தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514, Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Losbeth, Pondicherry. For admission, contact 9600421333. புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான 72 அடி மகா பிரத்யங்கரா காளி கோவிலில் உலக நன்மை வேண்டி அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்திக்காக 1008 லிட்டர் தயிர், பால் உள்ளிட்ட 108 அபிஷேக பொருட்களை கொண்டு இடைவிடாது 24 மணி நேரம் நடைபெற்ற பிரம்மாண்ட அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் உலகிலேயே மிக உயரமான 72 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி கோவில் அமைந்துள்ளது. இங்கு 16 அடி உயர ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சன்னதியும் அமைந்துள்ளது. இங்கு வருடம் தோறும் அக்னி வெயிலின் கோர தாண்டவத்திலிருந்து மக்களை காத்ததற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும், மேலும் வெயிலின் தாக்கம் குறைந்து மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் உலக நன்மை வேண்டியும் வருடம் தோறும் அக்னி வெயில் நிறைவடையும் நாளன்று 24 மணி நேர இடைவிடாது தொடர் அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த வருடமும் 24 மணி நேர இடைவிடாத தொடர் அபிஷேகம் ஆலய பீடாதிபதி நடத்தூர் ஜனார்த்தன சுவாமிகள் மற்றும் இளைய பீடாதிபதி வரத தேசிங்கன் சுவாமிகள் தலைமையில் இன்று அதிகாலை 5 மணிக்கு துவங்கி நாளை புதன்கிழமை காலை 6 மணி வரை தொடர்ந்து நடைபெறும். இதில் 1008 லிட்டர் தயிர், பால், 1008 கிலோ வண்ண மலர்கள், 1008 இளநீர், 1008 எலுமிச்சை பழம் மற்றும் 108 லிட்டர் தேன், 108 லிட்டர் எண்ணெய், பன்னீர், கரும்புச்சாறு, நெய், கங்கை நீர் மற்றும் 108 கிலோ மஞ்சள், குங்குமம், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட 108 அபிஷேக பொருட்களை கொண்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்வதால் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். மேலும் பில்லி, சூனியம், ஏவல் மற்றும் நோய் நொடிகள் நீங்கும். திருமண தடை, கடன் தொந்தரவு நீங்கும். சொத்து வழக்குகள் கைகூடும் என்பதால் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அபிஷேக பிரசாதங்கள் வாரி வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் திருவிழாவில் பட்டாசு வெடிப்பது போன்று 20 நிமிடம் தொடர்ச்சியாக டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறி கொழுந்துவிட்டு எரிந்ததால் அருகிலிருந்த குடியிருப்பு வாசிகள் மற்றும் பாதசாரிகள் தலைத்தெறிக்க ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் அனல் காற்றுடன் இறுக்கமான சூழ்நிலை இருந்து வருகிறது. மேலும் வெப்பநிலையும் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினார்கள். இந்த நிலையில் வெப்ப அனலை சமாளிக்க பொதுமக்கள் ஏசி உள்ளிட்ட குளிர்சாதனங்களை பயன்படுத்தி வருவதால் புதுச்சேரியில் தொடர்ந்து மின் பற்றாக்குறை ஏற்பட்டு வருகிறது. மேலும் அவ்வப்போது மின் சாதனங்கள் பழுதடைவதால் மின்துறை சார்பில் பராமரிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு சுழற்சி முறையில் புதுச்சேரி முழுவதும் மின்தடை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று லாஸ்பேட்டையில் அதிக மின்னழுத்தம் காரணமாக டிரான்ஸ்பார்மர் ஒன்று வெடித்து சிதறியது. இதனால் அப்பகுதி முழுவதும் இருளில் சூழ்ந்தது. அதேபோல் இன்று புதுச்சேரி கடலூர் சாலை முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகே உள்ள மின் டிரான்ஸ்பர் ஒன்று பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. திருவிழாவில் பட்டாசு வெடிப்பது போன்று தொடர்ச்சியாக 20 நிமிடம் டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறியதால் அங்கிருந்த குடியிருப்பு வாசிகள் மற்றும் அவ்வழியே சென்ற பாதசாரிகள் தலைத்தெறிக்க ஓடினர். இதனால் முதலியார்பேட்டையில் இருள் சூழ்ந்து அப்பகுதியில் திடீர் பரபரப்பு நிலவியது.
தொடர்ந்து 20 நிமிடங்கள் வரை டிரான்ஸ்பார்மர் கொழுந்துவிட்டு எரிவதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் ரசாயன கலவையை பீச்சி அடித்து டிரான்ஸ்பார்மரின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் திடீரென டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறியதால் முதலியார்பேட்டை பகுதி முழுவதுமே இருளில் மூழ்கியது. புதுச்சேரியில் சில நேரங்களில் குறைந்த மின்னழுத்தம் மற்றும் உயர் மின்னழுத்தம் என்று மாறி மாறி வருவதால் பல்வேறு மின்மாற்றிகள் வெடித்து சிதறுவதாகவும், மேலும் பல்வேறு பகுதிகளில் உள்ள மின் மாற்றிகள் பழுதடைந்தும் மின் மாற்றியில் உள்ள ஆயில்கள் மாற்றப்படாமல் இருப்பதாலும் டிரான்ஸ்பார்மர்கள் வெடிப்பதற்கு காரணங்கள் என்றும் தெரியவந்துள்ளது. எனவே மின்துறை அதிகாரிகள் இதில் உடனடியாக கவனம் செலுத்தி பழைய நிலையில் உள்ள டிரான்ஸ்பார்மர்களை மாற்றி புதியதை பொருத்தி ஆயிலையும் மாற்றி சரி செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் சாதி மாறி திருமணம் செய்து கொண்ட திருமண காதல் ஜோடிகள் பாதுகாப்பு கேட்டு புதுச்சேரி SSP அலுவலகத்தில் தஞ்சம். தன்னையும் தனது கணவரின் குடும்பத்தாரையும் கொலை செய்து விடுவோம் என மிரட்டுவதாக புகார். புதுச்சேரி தவளக்குப்பம் தானம்பாளையத்தை சேர்ந்தவர் 23 வயதான ரிஷிகா. இவர் அதே பகுதியை சேர்ந்த வைத்தியநாதன் ஆகிய இருவரும் கடந்த 4 ஆண்டுகளாக உயிருக்கு உயிராக காதலித்து வந்துள்ளனர். இவர்களின் காதல் விவகாரம் ரிஷிகாவின் வீட்டிற்கு தெரிய வரவே அவரை பெற்றோர்கள் கடுமையாக கண்டித்து உள்ளனர். ஆனால் தொடர்ந்து இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ரிஷிகாவின் பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கவே 2 பேரும் வீட்டிலிருந்து வெளியேறி கடந்த 23ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டனர். திருமணமான நிலையிலும் பெண்ணின் உறவினரிடமிருந்து கொலை மிரட்டல் வரவே அச்சமடைந்த அவர்கள் பாதுகாப்பு கேட்டு இன்று புதுச்சேரி SSP அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் இருவரின் சம்மதத்தோடு வீட்டிலிருந்து வெளியேறி திருமணம் செய்து கொண்டோம். ஆனால் தற்போது ஆட்கள் வைத்து கொலை செய்து விடுவதாக மிரட்டுவதாகவும், எனவே பெண் வீட்டாரிடமிருந்து தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமென அந்த புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது குறித்து செய்தியாளரிடம் பேசிய திருமண புதுமண தம்பதியான ரிஷிகா, எனது விருப்பத்தின் பேரிலேயே வீட்டிலிருந்து வெளியேறி வைத்தியநாதனை திருமணம் செய்து கொண்டதாகவும், என்னை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் எனது வீட்டார் எனது கணவரை கொலை செய்து விடுவதாக மிரட்டுகிறார்கள். அவரது வீட்டிற்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள். எனவே எனது கணவருக்கும் என் கணவர் வீட்டாருக்கும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அதற்கு என் வீட்டாரே பொறுப்பு என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் ஜாதி பெயரை சொல்லி திட்டி அவமானப்படுத்தியதாக தனியார் நிறுவன ஊழியர் PCR செல் காவல் நிலையத்தில் புகார். எனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பு வேண்டுமென பேட்டி. புகார் கொடுத்து 5 நாட்கள் ஆகியும் நடவடிக்கை எடுக்காததால் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தை அணுக முடிவு. புதுச்சேரி பாகூர் பரிக்கல்பட்டு கிராமத்தை சார்ந்தவர் ஐயப்பன். இவர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு மறைமலை அடிகள் சாலையில் உள்ள CCTV ஷோரூமில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 23ஆம் தேதி ஷோரூமில் பணி செய்து கொண்டிருக்கும் போது ஷோரூமின் உரிமையாளரான அனில்குமாரும் அவரது கட்டிடத்தின் உரிமையாளருமான ராஜராஜனும் சத்தமாக பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது குறுக்கிட்ட கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் கிருஷ்ணன், வேலை செய்ய இடையூறாக இருக்கிறது, எதற்காக சத்தம் போட்டு பேசுகிறீர்கள் என்று ராஜராஜனை கேட்டுள்ளார். அப்போது கிருஷ்ணன் அம்பேத்கர் உருவம் பொறிக்கப்பட்ட டிஷர்ட் அணிந்திருந்ததற்கிறார். அதை பார்த்த ராஜராஜன், உன் டிஷர்ட்டை பார்த்தாலே நீ என்ன ஜாதி என்று தெரிகிறது, நீ எல்லாம் பேசக்கூடாது என்று தகாத வார்த்தையால் ஜாதி பெயரை சொல்லி பேசியதோடு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான கிருஷ்ணன் தன்வந்திரி நகர் PCR செல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் இதுவரை அந்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கிருஷ்ணன் பலமுறை கேட்டும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த கிருஷ்ணன், CCTV ஷோரூமில் பணி செய்து கொண்டிருக்கும் ஏன் சத்தமாக பேசுகிறீர்கள் என்று கேட்டதற்கு ராஜராஜன் என்ற நபர் தன்னுடைய டிஷர்ட்டில் அம்பேத்கர் உருவம் குறித்த படத்தை பார்த்து, உன் டிஷர்ட்டை பார்த்தாலே நீ எந்த ஜாதி என்று தெரிகிறது, நீ எல்லாம் பேசக்கூடாது என்று ஒருமையில் பேசி அவமானப்படுத்தியதாகவும், இது சம்பந்தமாக PRC செல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறிப்பிட்டார். பல பேர் முன்னிலையில் என் ஜாதியின் பெயரை சொல்லி திட்டி என்னை அவமானப்படுத்திய ராஜராஜன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்ட அவர், என் புகார் மீது புதுச்சேரி போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தை அணுகி புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி ஸ்ரீமந்த் குரு சித்தானந்த சுவாமிகள் 187ஆம் ஆண்டு குரு பூஜை பெருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ஸ்ரீமந்த் குரு சித்தானந்தா சுவாமிகளின் 187ஆம் ஆண்டு குரு பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது.
இதனையொட்டி நேற்று மாலை கலச பிரதிஷ்டை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. அடுத்தது இன்று காலை கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் மற்றும் ருத்ர ஜபம் ஆகியவற்றுடன் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கலச புறப்பாடு, அலங்காரம், மகா தீபாரதனை ஆகியவை நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளை சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீமந்த் குரு சித்தானந்த சுவாமியை வணங்கி சென்றனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வடை பாயாசத்துடன் அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீமந்த் குரு சித்தானந்தா அறங்காவலர் குழுவினர் இளங்கோவன், சசிகுமார், மதிவாணன், கதிரேசன், அருள் மற்றும் தேவஸ்தான ஊழியர்கள் செய்திருந்தனர். கடந்த 4ஆம் தேதி துவங்கி 28 நாட்கள் நீடித்த அக்னி நட்சத்திரம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இதனையொட்டி உலக புகழ்பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் இன்று மூலவருக்கு 1008 இளநீர் அபிஷேகம், உற்சவ மூர்த்திக்கு 108 இளநீர் அபிஷேகம். போலீசாரின் தொடர் நடவடிக்கைகளால் புதுச்சேரியில் போதைப்பொருள் நடமாட்டம் குறைந்துள்ளது. டிஜிபி சீனிவாஸ் பேட்டி. பிரதமர் மோடியை ராமர் கைவிட்டதால் விவேகானந்தா மண்டபம் சென்று தியானம் மேற்கொள்ள உள்ளதாக புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை குருஷேத்ரா IAS அகாடமி மற்றும் தேசிய மீனவர் சங்கம் சார்பில் முத்துச் சிற்பிகள் 3 என்ற நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் சாதனையாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான 72 அடி மகா பிரத்யங்கரா காளி கோவிலில் உலக நன்மை வேண்டி அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்திக்காக 1008 லிட்டர் தயிர், பால் உள்ளிட்ட 108 அபிஷேக பொருட்களை கொண்டு இடைவிடாது 24 மணி நேரம் நடைபெற்ற பிரம்மாண்ட அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.